மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இடையிலான போட்டியில் பல ரசிகர்களுக்கு டக்குன்னு ஒரு பேர் ஜம்ப் அப் ஆயிருக்கும். யார் இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறது தான். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் பட்டறையிலேருந்து கிளம்பிய ஒரு புதிய புயல் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அறிமுகம். பட் டு டெல்வ் டீப்பர், விக்னேஷ் புத்தூர் கேரளாவோட மலப்புரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அவரோட வயது 24. இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் தான் 24வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணார். அவரை பற்றி ஏன் நம்ம பெருசாக கேட்கலன்னா, இது வரைக்கும் கேள்விப்படலைன்னா, இது வரைக்கும் அவர் கேரளாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிரிக்கெட் எதுவுமே ஆடினதில்லை சீனியர் லெவலில். அவர் ஆலப்பி ரிப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் கேரளா பிரீமியர் லீகில் ஆடினார். ஒரே ஒரு சீசன் தான். அண்ட் அங்கே பார்த்த மும்பை இந்தியன்ஸோட கழுகு கண் கொண்ட ஸ்கவுட்ஸ் அவரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணாங்க. ஆக்ஷனில் 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு போதுமான அளவு கேம் டைம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, அண்ட் இங்கே தான் உங்களுக்கு மல்டி டெவலப்மெண்டல் ஸ்குவாட்ஸ் இருப்பது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எம்ஐ கேப் டவுன் அப்படிங்கிற ஒரு டீம் வச்சுருக்காங்க SA-T20. அனுப்புங்க அவரை ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அண்ட் எம்ஐ கேப் டவுனில் ராஷித் கான் போன்ற போலர்ஸோடலாம் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு விக்னேஷ் புத்தூருக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. அண்ட் ப்ரீ சீசனில் எப்போவுமே டிவை பாட்டில் அப்படிங்கிற ஒரு T20 டோர்னமெண்ட் ஆடுவாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து அதை பலமுறை ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் கேம் மாதிரி அல்லது ஸ்கவுட்டிங்க்கு ஏதுவாக இருக்கிற சாதகமாக இருக்கிற சில விஷயங்களெல்லாம் அதில் வந்து கண்டறிய ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யும்போது விக்னேஷ் புத்தூருக்கு அங்கேயும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. பட் அங்கேயும் 3 மேட்ச்சில் 2 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார். பாரஸ் மாம்ரே இன்ஃபேக்ட் சென்னை மும்பை போட்டிக்கு அப்புறம் அவர் பேசிகிட்டு இருந்தார். மும்பை இந்தியன்ஸோட போலிங் கோச் அவர் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் மக்களுக்கு என்னன்னா, விக்னேஷ் புத்தூர் ஒரு ரேர் டேலண்ட். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் அல்லது சைனா மேன் போலர் எப்படி வேணால் சொல்லலாம். பட் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர்னு பார்க்கும்போது ஒரு ரேர் கமாடிட்டி. குல்தீப் யாதவுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய போலர்ஸை நம்ம பார்ப்பது இல்லை. இன்ஃபேக்ட் சர்வதேச கிரிக்கெட்லே காலங்காலமாக வந்து பிராட் ஹாக் இருந்தார். அப்புறம் தான் குல்தீப் யாதவ் வந்தார். ஸோ ஹர்ஷா போக்லே கூட ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருந்தார். நேத்திக்கு விக்னேஷ் புத்தூர் போலிங் செய்யும்போது அவர் ஏர்லி டேஸ் குல்தீப்போட பேஸ் தான் இருக்கு அவருக்கு. அதாவது இந்த ஏர்லி 80 km/h 81-82 km/h மேக்ஸிமம் புஷ் பண்ணால் அந்த 82-83 km. ஏன்னா அவரோட நேச்சுரல் ஸ்பீட் அரௌண்ட் 78-79. ஏன்னா நீங்கள் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க ஆஸ் அ போலர். அதிக கேம் டைம் இல்லை, அதிக வலு இல்லை உங்கள் ஷோல்டர்ஸில். பட் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் டீமோட மற்றும் ஒரு பெரிய டிஸ்கவரி அப்படின்னு சொல்லாமல், ஏன்னா எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ரைட் ஃப்ரம் ஜஸ்பிரித் பும்ரா, பண்டியா பிரதர்ஸ், நேஹல் வாதேரா, எத்தனை வீரர்களை வந்து அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இது அவங்களோட ஒரு மெட்டிகுலஸ் ஸ்கவுட்டிங் டீமுக்கு கிடைத்த மற்றும் ஒரு வெகுமதி. ஃபார் த லாங்கஸ்ட் டைம் அவங்க ஸ்கவுட்டிங் வந்து ஜான் ரைட் பார்த்துக்கிட்டு இருந்தார், முன்னாள் இந்தியா கோச். அண்ட் அதை தவிர நிறைய வீரர்கள் இருக்காங்க, முன்னாள் வீரர்கள் கிரண் மோரே, ராபின் சிங், எல்லாருமே அதில் ஒரு பங்குதாரராக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கவுட்டிங் டீமோட மற்றும் ஒரு பெரிய சக்ஸஸ். அண்ட் விக்னேஷ் புத்தூர் பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு ஆட்டோ டிரைவரோட மகன், மலப்புரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலப்பி ரிப்பிள்ஸ்க்கு ஆடிருக்காரு. அண்ட் அவரோட பெரிய ஹைலைட் மூமெண்ட் இது வரைக்கும் அவர் கரியரில் MS தோனி வந்து அவரை தட்டி கொடுத்தாரு, ஒரு அப்ரிசியேஷனோட ஒரு பார்வை பார்த்தாரு. அதிலே விக்னேஷ் புத்தூரோட ரியாக்ஷனே சொல்லுது எவ்வளோ ஓவரால் ஆயிருப்பாருன்னு. பட் அங்கே தான் பாரஸ் மாம்ரே சொல்கிறாரு, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க இவரை பிக் பண்ண. அண்ட் அவங்களாமும் ஸ்ட்ராங்காக பரிந்துரை பண்ணாங்க. அண்ட் மஹிலா ஜெயவர்தனா ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணார். கேரோன் பொலார்ட் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பையன், ஸ்பஞ்சு மாதிரி என்ன சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தும் தன்னிலை மறக்காமல் இருக்காரு. வெல், ஹி இஸ் ஹோப்பிங் தட் விக்னேஷ் புத்தூரோட கரியர் இங்கேருந்து இன்னும் வேகமாக டேக் ஆஃப் ஆனும். அண்ட் குட் ஆன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் வெல் டன் டு யூ இந்த மாதிரி ஒரு டிஸ்கவரிக்கு.